மச்சான் கட்ட வச்சிருக்கேன்டா. ஆன்சி வச்சிருக்கேன். ஏய் நீ கம்மியா நீ யாரை காத்துறீங்க ரெடி. கம்மியா வேண்டாம் நீ அவன் எவன கம்மி வேண்டாம். டேய் என்னடா எவ்வளவு திமிரு இருந்தானிய? ஏய் நான் எத்தனை தமிழ்நாட்டை சார்ந்தவனே உன்னுடைய பெயர் என்ன? பழைய கோட்டையை சார்ந்த பைரவன் என்பது எனது பெயர். இவன் பேர் மயரவன். பைரவனா? கொன்னுடுவேன் பைரவன். இப்பேற்பட்ட திருடர்களை விட்டு வைக்கவே கூடாது. இப்போ இவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனை. ஆனால் ஒரு நிபந்தனை. கவர்ல போட்டீங்களா? ஆனால் ஒரு நிபந்தனை. 1 2 3 என்று சொல்லுவேன். 3 என்று உடனே இழுத்துவிட வேண்டியிருக்கும். நீ 3 ஒரு மொத்தமா சொல்லிட்ட 3 நானே எழுதுறேன். குதிர்க்கமான வார்த்தை பேசவே கூடாது. 3 சேட்டா. டேய் மச்சான் அவர் சொல்லுவாரு ஒய்காய் 1 2 3 அம்மா சேர்த்து போட்டு அவன் கழுத்துல போறான் என் கழுத்துல போறான். சும்மா வளவைக்கு வந்துக்கிறேம்மா. வந்துடும் போலங்குது அம்மா. நானே பாலுக்கு சத்துவம் அம்மா. ரெடியா? ரெடியா? நீ சொல்லலாம். 1 இல்லம்மா. மொத்தா தாலி அடக்கம். அம்மா என்ன அடிச்சாங்க வாங்க. 1 2 சொல்லியா? 3 டேய் இல்ல கோபால தங்கச்சி நாய கட்டிட்டமா. இல்ல சொல்லி முச்சிட்டியா? இன்னும் சொல்ல போறான்னு கேக்குறேன். மகன் அவனோட குடி. டேய் மிச்சா நீ வாடா டேய். டேய் மச்சா அவ சொன்னாரா? நான் ஈக்கறமா. அவ சொல்லும்போது ஈக்குது. அம்மா நம்ம டிக்குவா. டேய் ஐயா ரெடியா? ரெடி. 1 எஸ் 2 டேய் தமிழே தாண்டோமா? இதுல வர இந்தியா. 1 2 3 அப்பா போது நிறுத்துங்கப்பா. என்னம்மா போது நிறுத்துங்க. ஏம்மா அப்பா திருடனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும் சமயத்தை ஏன் தடுத்து நிறுத்துகிறார்? எதற்காக தெரியுமா? நம்ம அரண்மனையில எத்தனை வாயற்படி இருக்கிறது? 108 வாயற்படி இருக்கின்றது. அப்படியா? ஒரு வாயற்படி எத்தனை காவலர்கள்? 2 பேர் காவல் இருக்கு. அப்படி இருக்கும்போது அரண்மனை பின்புற எத்தனை காவலர்கள்? 2000 பேர் இருக்கின்றார்கள். உள்புறத்தில் 1000 பேர் இருக்கின்றார்கள். மொத்த சட்டம் எவ்வளவுப்பா? 3000 பேர் காவல் இருக்கின்றார்கள். அப்படியா? அந்த 3000 காவலர் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது நான் உருகின்ற நேரத்தில் என் கைது முத்தாரத்தை தேடி வந்திருக்கிறேன். அவர் எப்படி வீரனாக இருப்பாரு? அதனால் இந்த நாட்டில் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுங்கப்பா. பேண்ட் புடிச்சது பத்தியா? எந்த பேண்ட்டா? டேய் வரங்க. என்ன இருந்த பொழுது என்னுடைய மகள் படித்தவள் பண்புள்ளவள். எல்லாரும் படிப்பாங்க. பார்த்தாயா
இந்த 3000 வீரர்களை தாண்டி வந்து என்னுடைய முத்தாரத்தை என்னுடைய அரண்மனையில் அறுத்திருக்கிற அவர் எப்பேற்பட்ட வீரம் புரிந்தவராக இருக்க வேண்டும். அவருக்கு நமது நாட்டு அமைச்சர் பதவி கொடுத்து சத்தியமா அவங்க பொண்ணு இந்த இரும்பு துணை இந்த காந்தகம் இருக்கு. ஆமா, உன்னுடைய பேர் என்ன? திருட்டு தொழிலை இருக்கவே கூட இந்த நாட்டுக்கு நீ ஒரு அமைச்சராகவே பணியாற்று. அப்படியா? முதல் கொண்டு தங்களையோ என் நாட்டு மக்களையோ கண்ணிமை போல் காத்து ரட்சிப்பதுதான் இந்த பைரவனுடைய கடமை. இந்த நாட்டுக்கு இன்று முதல் நீ ஒரு முதுகு எலும்பு ஆகட்டே. இனி முதல் மக்களுடைய நீதான் நல்ல முறையில் பார்த்துக் கொள்கின்றேன். அப்பா, நான் பலாத்தமுக்கு போறேன்பா. அப்படியா? ஆமா, டேய் நான் பலாத்தமுக்கு போறேன். அப்பா, நான் பலாத்தமுக்கு போயிட்டு வரேன்பா. சரிமா, போயிட்டு வரேன்பா. நான் பலாத்தமுக்கு போயிட்டு வரேன்பா. சனியா அரையாண்டி அம்மா அப்படி மகனுடைய வார்த்தையே சரியில்லையே. என்னங்க அப்பா பராத்தோ போயிட்டு வர மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்க தப்பா நினைக்கிறீங்க. 10 முறை மாறி மாறி பேசுகின்றார். ஏன் தெரியுமா? அயல் நாடு போச்சவங்க பாக்கல பலாத்தோப்பெல்லாம் பாக்கல. அதுக்காக யாரோட சொல்லிட்டு அப்பா போய் வச்சா அப்பா போய் உன் பொண்ணு 2ஆம் கட்டம் பொண்ணு. என் மகன் 2ஆம் கட்டடா படிக்கலாச்சு. இருப்பினும் மகளை நல்ல முறையில் பத்திரமா சீக்கிரம் அழைத்தோம். சேர்த்தேன் நடக்க போதும். என்ன பண்ண பூச்சி என்ன ஒரே அளப்பறை. அவனுக்கு வந்து கேட்க மாட்டேன். யாரு வந்தா என்னதான் கேட்குறீங்க? நான் ஒன்று நினைத்தேன். இந்த கோட்டைக்குள் நுழைந்தேன். ஆனால் எனக்கு கிடைத்ததோ என்ன? அமைச்சர் பதவி. அது மட்டுமா? என் நாட்டின் இளவரசி வளைக்குள் இந்த 2 வைத்து விஜயபுரி கோட்டையை என் வசமாக்கி காட்டுகின்றேன். பின்தொடர்ந்து வாருங்கள். அவரை பார்த்துட்டுமே எனக்கு காலம் ஓடல, கையும் ஓடல. அவர் மேல எனக்கு ஆசையா இருக்குது. என்னாடி தெரியல எங்க போயிருப்பாரு. நான் பணத்துக்கு வர சொன்னேன். என்னங்க வந்து விட்டு பாருங்க. என்னங்க என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணு இல்லைங்க. எனக்கு உங்களுக்கு உங்க மேல என்ன இது காக்கா வருதா? நமக்கு நைட்ல வராத. என்னங்க என்ன உங்க மேல என்ன இது மேல காக்கா கூட? ஐயோ அது இல்லைங்க, காதல். காதல் காதல் என்ன? கொலை கொள்ளைதான். காதல் என்னங்க? ஆமா, அது கூட தெரியாது. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அந்த அளவுக்கு படிக்கவில்லையே. என்னங்க
உன்னை பார்த்த உடனே எனக்கு காதல் போக வந்துருச்சு. அதனால என்னை கட்டி அடைத்து புளியா தேவை அகட்டு. ஐ லவ் யூ. அப்படியா? என்னங்க பார்த்த உடனே வா,